வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடை கேஸை இன்னைக்கு எபிசோடில் மீனா முத்துட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் நிற்காம கார் ஓட்டுன்னு 2500 ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நிற்காம எப்படிங்க கஸ்டமர்லாம் இறக்கி விட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா நக்கலா. ரெஸ்ட் எடுக்காமல் கார் ஓட்டினேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நானும் இன்னைக்கு பூக்கட்டி என்னால் முடிஞ்ச அளவு ஒரு 750 ரூபா சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ரூம் கட்டிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறேங்க. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் உங்களுக்காக மீன் எடுத்து சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீன் சாப்பிட்டா உடம்புலாம் போயிருமா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு முத்து. மீனில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குங்க, உடம்புக்கு தேவையான சத்துலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இதுக்கிடையில் எனக்கு கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்காக மீனா முத்துவோட காலில் ஒத்தனை கொடுத்துட்ருப்பாங்க. விஜயா அதை பார்க்குறாங்க. விஜயா மனசில் நினைக்கிறாங்க, என்னதான் முத்து திமிரா பேசினாலும் பொண்டாட்டியை எப்படி நடத்தணும்னு அவன் ஒருத்தனுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக ரவியை கூப்பிட்டுட்டு வராங்க. அந்த ஸ்ருதி தான் உன்னை காலமிக்க விட சொன்னால் நீ பண்ணுவியாடா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிலமா அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ போய் அந்த முத்துவை பாரு, அவன் பொண்டாட்டி எப்படி நடத்தணும்னு அவன் ஒருத்தனுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அங்கே பாரு, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா முத்து அந்த டைமில் உனக்கும் தானே மீனா கை வலிக்கும், நான் கையமைக்கி விடுறேன் அப்படின்னு கையமைக்கி விட்டுட்ருப்பாரு. நீங்கள் பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு ரவி. அதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. நான் ஸ்ருதிக்கு காலமிக்கி விட்டதும் இங்கே நான் பார்க்குறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அன்பாக இருந்தாங்கன்னா இப்படி தான் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ரவி. நான் பெற்ற 3 பசங்களும் ஏன் இப்படி இருக்கிறானுங்க அப்படின்னு புலம்புறாங்க விஜயா. இதுக்கிடையில் நேராக மனோஜ் வேறு வழியே இல்லைன்னு விஜயா காலில் வந்து விழுந்துடுறாரு. என்னடா ஆச்சு மனோஜ் உனக்கு அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க விஜயா. மனோஜ் அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா ஆச்சு, ஊருக்கு போன ரோகிணிக்கு ஏதாவது ஆயிடுச்சாடா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு தாம்மா ஏதாவது ஆகும் அப்படின்னு புலம்புறாரு மனோஜ். அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. மனோஜ் இப்போ கடையில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா ரொம்ப கோவப்படுறாங்க. ஒரு காரியத்தை கூட உன்னால் உருப்படியாக பண்ண முடியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை நல்லா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னை எவ்வளோ நாளும் நீங்கள் அடிச்சுக்கோங்கம்மா, ஆனால் எனக்கு 4 லட்ச ரூபா உடனே தேவைம்மா, டீலர்ஸ் நான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். நான் எங்கடா போவேன் அவ்வளோ பணத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உங்கள்கிட்ட தான் நகை இருக்கலாமா, அதை வேணா கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். நான் கொஞ்சம் நகை தாண்டா போட்டிருக்கிறேன், அது போக உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா உங்கள் அப்பாட்ட நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. வீட்டு பத்திரத்தை வேணா அடமானம் வச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். உங்கள் அப்பா அவருக்கு தெரிஞ்ச கடையில் அடமானம் வச்சிருக்கிறாரு, அது போக ரூம் கட்டுறப்ப நான் கொடுக்க முடியாதுன்னு வேற சொல்லிட்டு இப்போ உனக்காக போயெல்லாம் கேட்க முடியாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. மீனா என்கிட்ட கலட்டி கொடுத்த நகைகள் வேணா இருக்குது, அதை வேணா நான் உன்கிட்ட கொடுக்குறேன், அடமானம் வச்சு இப்போதைக்கு உன் பிரச்சனையை தீர்த்துக்கோ, ஆனால் 6-7 மாதத்துக்குள்ளே அதை நீ திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. கண்டிப்பாக கொடுத்துருவேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரிய வந்துச்சுன்னா அவனை மதிக்கவே மாட்டாமா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். நீங்கள் தாம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ வெயிட் பண்ணி, நான் போய் நகையை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரூம்குள்ளே போகிறாங்க விஜயா. ஒரு பையில் அவங்களோட சாரீ ஒன்று எடுத்து வச்சுக்கிறாங்க. அது போக யாருக்குமே தெரியாமல் மீனாவோட நகைகளை அதுக்குள்ளே வச்சிடுறாங்க. மீனாவுமே இப்போது கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. முத்தும் மீனாட்ட கேட்டுட்ருக்கிறாரு, இந்த மீனும் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, பாவம் அது செத்து போச்சுல்ல, நான் சாப்பிட்றப்ப நானும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிட்டேன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் இதை மாமாட்ட வேணா கேட்டு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வேகமாக ஓடி வராங்க. அந்த டைமில் அங்கே வர விஜயாவை தெரியாமல் இடிச்சிடுறாங்க. 2 பேரோட பையுமே கீழே விழுந்துடுது. விஜயா அவங்களோட பையன் நினச்சிட்டு அந்த மீன் கவரை மாற்றி எடுத்துடுறாங்க. மனோஜை கூப்பிட்டு அந்த பையன் கொடுத்து அனுப்பிடுறாங்க. நேராக அதை தூக்கிட்டு இப்போ மனோஜ் அடமானம் வைக்கிற கடைக்கு போயிடுறாரு. என்ன சார் அப்போ இருந்து இங்கே ஒரு பேட் ஸ்மெல் வந்துட்டுருக்கு அப்படின்னு வந்த கஸ்டமர் சொல்லிட்டு இருக்கிறாரு. மனோஜுமே சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை சார், இங்கே அடிக்கடி ஒரு பூனை வரும், அந்த பூனை தான் ஏதாவது மீனை தூக்கிட்டு வந்து போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி கடைக்காரர் சொல்கிறாரு. சரிங்க சார், உங்கள் நகையை கொண்டு வாங்க அப்படின்னு மனோஜ்ட்டு அந்த கடைக்காரர் கேட்குறாரு. மனோஜுமே நகை தான் இருக்குன்னு நினச்சிட்டு அந்த கவரை கவுக்குறாரு. பார்த்தா அதுலேருந்து மீனாக விழுகுது. மீனை தூக்கிட்டு வந்தது அந்த பூனை இல்லை சார், இந்த கேனை தான் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. நகை தானே அம்மா கொடுத்து விட்டாங்க, எப்படி இது மீனாக மாறுச்சு அப்படின்னு முடிச்சுட்ருக்கிறாரு மனோஜ். ஏதோ ஒரு குழப்பம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு.